ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் போக்குவரத்து பெண் காவலராக பணியாற்றி வந்தவர் 25 வயது சுபமித்ரா சாஹூ. இவர் கடந்த செப்டம்பர் 6ஆம் தேதி திடீரென காணாமல் போனார். அதனைத் தொடர்ந்து சுபமித்ராவின் குடும்பத்தார் கொடுத்த புகாரின் பேரில் வழக்குப்பதிவு செய்த போலீசார் பெண் காவலரை தேடி வந்தனர். இருப்பினும் சுபமித்ரா குறித்த தகவல் ஏதும் தெரியாத நிலையில் காவலர் சுபமித்ரா குறித்த தகவல் அளிப்பவர்களுக்கு வெகுமதி அளிப்பதாக அறிவித்து சுவரொட்டிகளை வெளியிட்டு தேடுதலை மேலும் தீவிரப்படுத்தினர். இந்த நிலையில் மர்மமான முறையில் காணாமல் போன சுபமித்ரா 10 நாட்களுக்கு பிறகு கியோஞ்சரில் உள்ள ஒரு இடத்தில் அவரது உடலை போலீசார் மீட்டனர். அதன் பிறகு கொலை வழக்காக மாற்றப்பட்ட இது தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தது. தற்போது இந்த வழக்கில்தான் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரைச் சேர்ந்த தீபக் ரவுத் காவல் தலைமையகத்தில் பணியாற்றி வந்தார். இவர் புவனேஸ்வர் நகர்ப்புற காவல் மாவட்டத்தில் போக்குவரத்து காவல் அதிகாரியாக பணியாற்றிய சுபமித்ராவை மணந்தார். இருவருக்கும் கடந்த சில மாதங்களாக 10 லட்சம் ரூபாய் தொடர்பாக அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவத்தன்று தீபக் புவனேஸ்வரின் யூனிட் 6 பகுதியில் பிற்பகல் 3 மணிக்கு சுபமித்ராவை தனது ஹோண்டா சிட்டி காரில் அழைத்துச் சென்றுள்ளார். அப்போது மீண்டும் பணம் தொடர்பாக இருவருக்குள்ளும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஆத்திரமடைந்த தீபக் சுபமித்ராவின் கழுத்தை நெரித்து கொன்றிருக்கிறார். பின்னர் சுபமித்ராவின் உடலை காரிலேயே வைத்துக் கொண்டு ஒரு நாள் முழுவதும் சுத்தியுள்ளார். அதன் பிறகு புவனேஸ்வரிலிருந்து 750 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கியோஞ்சி பகுதியில் கொண்டு சென்று ரகசியமாக புதைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்து செல்ஃபி எடுத்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் மறுநாளே எந்த குற்ற உணர்ச்சியும் இன்றி வழக்கம் போல் பணிக்கு சென்றிருக்கிறார் தீபக். அவரின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. மேலும் சுபமித்ரா காணாமல் போனதால் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டதில் அவரது மொபைலில் கணவருடன் ஏற்பட்ட தகராறும் ஆன்மீக பயண திட்டமும் அதில் பதிவாகி இருந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில் மனைவியை கொன்றதை தீபக் ஒப்புக்கொண்டதாக காவலர்கள் தெரிவித்தனர். மேலும் விசாரணையில் தீபக்கின் முதல் மனைவி அபர்ணா பிரியதர்ஷினி தேன்கனல் மாவட்டத்தில் உள்ள திலபாடா கிராமத்தைச் சேர்ந்த வருவாய் ஆய்வாளராக பணியாற்றி வந்தார் என்பது விசாரணையில் தெரிய வந்தது. இருவரும் கடந்த 2018ஆம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இருவரும் கடந்த 2022ஆம் ஆண்டு தேன்கனலில் இருந்து புவனேஸ்வருக்கு காரில் வந்து கொண்டிருந்தனர். அப்போது அபர்ணா குந்துணியில் உள்ள ராதா தாமோதர்பூர் அருகே வாகனத்தை விட்டு இறங்கிய போது வேகமாக வந்த லாரி அவர் மீது மோதியதாக கூறப்படுகிறது. ஆம்புலன்ஸ் சரியான நேரத்தில் வராததால் அபர்ணாவை கட்டாக்கில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல வேண்டியிருந்தது என்று தீபக் போலீசாரிடம் அளிக்கப்பட்ட புகாரில் கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் அபர்ணா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அதனையடுத்து போலீஸ் விசாரணையில் விபத்தில் சிக்கிய லாரியின் எந்த விவரமும் கிடைக்காததால் அந்த வழக்கு விபத்து மரணம் என்று கூறப்பட்டது. தீபக்கின் முதல் மனைவி மீது ஏற்கனவே சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள காப்பீடு போடப்பட்டிருந்ததாகவும் அவரின் மரணத்திற்கு பிறகு இழப்பீடு தொகை தீபக்கிற்கு கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. அபர்ணா இறந்த அடுத்த 2 ஆண்டுகளில் சுபமித்ராவை திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் சுபமித்ராவின் கொலையை தொடர்ந்து அபர்ணாவின் மரணத்திலும் சந்தேகம் எழுந்துள்ளது. 10 லட்சம் ரூபாய் பணத்தால் ஏற்பட்ட தகராறால் தம்பதியினரிடையே மோதல் ஏற்பட்டு பின் அது கொலையில் முடிந்திருக்கிறது. இதனையடுத்து தீபக்கை போலீசார் கைது செய்து அவரிடம் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.